முடியும் 5 பெண்களும். வரேன் திலகா. சரிங்க மாமா, பத்திரமா போயிட்டு வாங்க. பாடா, இதான் பொம்பளைங்க மனசு. புருஷன் வேணும்னா வேணும், வேணானா வேணாம். பாசத்தை பாத்தீங்களா? ஏ சங்கரி, சும்மா இரு. இறங்குடி. இறங்குடி. என்ன உன் திலகாவை பார்த்து மன்னிப்பெல்லாம் கேட்டு அவ காலை உன் கண்ணீரால கழுவிட்டு வந்தாச்சா? சொல்லு தங்கதுரை, திலகாவை பார்த்தாச்சா? அவ காலை கண்ணீரால கழுவியாச்சா? சொல்லு தங்கதுரை, தலைவர் எப்போ தலைவி கூட சேர போறீங்க? நாளையா இல்ல இன்றேவா? அத பத்தி உனக்கு என்ன கவலை? நீ ஏன் இந்த வீட்டை விட்டு போகாம இருக்க? முதல்ல இங்க இருந்து போடி. போறதா தான் நான் எப்பவோ போயிருப்பேன் தங்கதுரை. போலன்னா என்ன அர்த்தம்? போக மாட்டேன்னு தானே அர்த்தம். போக மாட்டேன்னு சொன்னா நான் விட்டுருவேனா? நீங்க இருக்கணும்னு நினைச்ச, ஆசைப்பட்ட, செத்துருவேன். நானே உன்னை சாவடிச்சிருவேன். செத்துருவ, சாகடிச்சிருவ. இதெல்லாம் நான் பேச வேண்டிய டயலாக் தங்கதுரை. ஓகே, இந்த செகண்ட்ல இருந்து சீரியஸா பேசுவோம். உனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான். எல்லாத்தையும் சுத்தமா மறந்துட்டு ஏன் கூட பழைய லைஃப கண்டினியூ பண்ணணும். என்ன சொல்ற? சொல்லு தங்கதுரை. மறப்போம், மன்னிப்போம். ஃபார்முலா ஓகே தானே? இங்க பாரு காஞ்சனா, நானும் உனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் தருவேன். ஒழுங்கா இந்த ஊரை விட்டு ஓடிடு. அதான் உனக்கு நல்லது. இன்னைக்கே இந்த சொத்து பாண்டிய மாசம் நம்ம கைக்கு போக போகுது. செஞ்ச கொலைக்கு நான் ஜெயிலுக்கு போறேன். என் கூட வாழ்ந்த கருணைக்காக நீலாவதி கொலையில உன்னை காட்டி கொடுக்க விரும்பல. ஒழுங்கா ஓடிடு. கௌரிய பார்த்து நடந்த எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். டாக்டர் கூட மொத்த உண்மை கோர்ட்ல வந்து சொல்லுவாங்க. என்ன அந்த லெவலுக்கு கூட்டிட்டு போகாம ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடு. ஓடலனா ஓட வைப்பேன். இதுக்கு மேல நான் உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லடி. டேய், என்ன மாமா நின்னுட்ட? கொல்லு. தைரியமான ஆம்பளையா இருந்தா கொல்லுடா. திருட்டு ராஸ்கல். உனக்காக நான் என் அப்பா, சொந்த ஊரு, சொந்த மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னை மட்டுமே நம்பி வருவேன். நீ எனக்கே துரோகம் பண்ணவா பாக்குற? ஒண்ணு அடிக்க கூட எனக்கு மனசு வரல. சித்தப்பா, இவனை நல்லா கவனிங்க. எவ்வளவு தைரியம்டா! புடிச்சு கட்டுக்கடா. டேய், வாடா. வாடா. ஓ, டேய், வாடா. இருக்கடா. ஓடா. டேய், பாத்து பாத்துடா. கட்டுக்கடா. அவர் இந்த வீட்டு மாப்பிள. அப்படியே அலங்காம கொல்லாம மெதுவா சேர்ல உட்கார வச்சு கட்டி போடுங்க. ஏய், போடு. ஏய், உட்கார வச்சு கட்டுக்கடா. விட்டுங்கடா. கட்டுங்க. குறாத. ஏய், விட்டுங்கடா. கட்டாதீங்கடா. ஏய்.
கட்டாதீங்கடா. ஏய் சொன்ன கேளுங்கடா. கட்டாதீங்கடா. கட்டாதீங்க. ஏய் கட்டாதீங்கடா. நிறுத்து. தங்கதுரம் மாமா இப்ப கூட ஒண்ணு கேட்டு போல. ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு திலகாவெல்லாம் வேணாம் காஞ்சனா, பழைய மாதிரி ஒரு ரூட்ல டிராவல் பண்றேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, உன்னை விட்டுடுறேன். சொல்லு மாமா. நான் திருந்த மாட்டேன். வழக்கம் போல உன் பேச்ச கேக்குறேன்னு சொல்லு, கட்டாம விட்டுறேன். ஓ, முகத்தை திருப்புற லெவலுக்கு நான் ஆகாதோல் ஆயிட்டேன்ல, அப்ப கட்டிதான் ஆகணும். டேய் கட்டுங்கடா. கட்டுறா. விடுங்க. கட்டாதீங்கடா. ஏய் சொன்ன கேளுங்க. கட்டாதீங்க. ஏய் ஏய் கட்டாதீங்கடா. ஏய் ஏய் கட்டாதீங்கடா. ஏய் மாமா, பிராக்டிக்கலா என்ன நடக்குங்கிறத சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இப்ப நான் திருந்திட்டேன், மாறிட்டேன்னு நீ அந்த பக்கம் போனா நல்லவங்கிற ஒரே ஒரு வார்த்தை தான் கிடைக்கும், சொத்து போயிடும். பரவாயில்லையா? நல்லவனா வந்த உன்ன பாண்டியம்மா இதோட சும்மா விட்டுருவாங்க நான் நினைக்கிறேன். நீ நீலாவதிய கொலை பண்ண விஷயத்த போலீஸ்ல சொல்ல சொல்லி உன்னை நிரந்தரமா தூக்கி ஜெயில போட சொன்னதும் இல்லாம கைவசம் இருக்கிற ஜமீன் சொத்தை பிரிச்சு அன்னக்கொடியோட எல்லா பொண்ணுங்க பேர்லயும் எழுதி வச்சிருவாங்க. எப்படி சொல்லு மாமா? உனக்கு ஜெயிலு, அவங்களுக்கு சொத்து சோகம். இந்த டீல் உனக்கு ஓகேவா? அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அது கூட எனக்கு சந்தோஷம் தான். தப்பா உங்க கூட வாழ்றதை விட ஒரு கொலகாரனா திலகாவோட புருஷனா வாழ்றது எவ்வளவோ நல்லது, எவ்வளவோ மரியாதை. இங்க பாருடா, மாமா திலகா புருஷனா வாழ்றாராம். திலகா புருஷனா ஆறதுக்கு நான் என்ன இழிச்சவாயா இல்ல ஏமாந்த சோனகிரியா? தங்கதுரை மாமா, நீ என்ன உயிரோட மண்ணில் புதைச்ச, அந்த கௌரியால நான் பொழைச்சேன். அப்படியே இருந்தாலும் அந்த கௌரிக்கு ஆதரவா சாட்சி சொல்லாம உனக்கு ஆதரவா நீ நல்லவன்னு சாட்சி சொன்ன. அதனாலதான் நீ கம்பி எண்ணாம களி தின்னாம என் எதிர கம்பீரமா உட்கார்ந்துகிட்டு வாழ்ந்தா திலகா கூட தான் வாழ்வேன்னு சொல்லிட்டு இருக்கிற. ஏன் மாமா, உனக்கு கொஞ்சம் கூடவா என் மேல நன்றி விசுவாசம் இல்ல? நான் உன் மேல வச்சிருக்க அடங்காத காதல் உனக்கு புரியலையா? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? நான் உன்னை கடல் அளவுக்கு காதலிக்கிறேன், உன்னை மலை அளவுக்கு காதலிக்கிறேங்கிறதெல்லாம் என்னுடைய காதலை என்னால சுருக்க முடியாது. என் காதல் அன்லிமிட்டெட், அடங்காத காதல், ஆணவமான காதல். திலகா மாதிரி லட்சம் பேர் உன்னை வந்து கேட்டாலும் உன்னை சத்தியமா நான் விட்டு தர மாட்டேன். ஆமா, வாழ்ந்தா நம்ம சேர்ந்துதான் வாழணும், செத்தாலும் ஒன்னாதான் சாகணும். இங்க பாரு, உனக்கு பணம் தானே வேணும்? வேணும்னா நான் பாண்டியம்மா சின்னம்மா கிட்ட பேசி வாங்கி தரேன். நான் ஒன்னும் பிச்சைக்காரியில கேட்டு வாங்குறதுக்கு. என் பேரு காஞ்சனா, என் ஸ்டைலே வேற. எல்லாத்துக்கும் லாஸ்டா உனக்கு ஒரு லக்கி சான்ஸ் தரேன். சொத்தை நம்ம சொந்த பேர்ல ரிஜிஸ்டர் பண்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்ப நான் கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான். திலகால உனக்கு தேவையே இல்ல. என்ன மட்டும் நினைச்சுக்கோ, என் கூட மட்டும் வாழு, அது மட்டும் போதும். திலகா பெத்தி வச்சிருக்கிற வீரபாண்டிய வேணாம், அவ கர்ப்பத்துல சுமந்துட்டு இருக்கிற குழந்தையும் வேணாம். உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு நான் குழந்தையா, எனக்கு நீ குழந்தையா இருந்தா போதும். அது தித்திப்பா இருக்காது, அதுவே ஒரு லெவலுக்கு மேல திகட்டி போகணும்னு நீ நினைச்சினா ஒரு நல்ல குழந்தைய தத்தெடுப்போம். அதை தத்தெடுத்து அதுக்கு பிரமாதமா பால் ஊட்டி நெய் ஊட்டி கூடவே பாசத்தை ஊட்டி வளர்ப்போம். என்ன சொல்ற? இப்ப சொன்னதெல்லாம் உன் வாயில இருந்து வேணா வரலாம், ஆனா உன் வாழ்க்கையில வரவே வராது. நீ சொன்ன வார்த்தையில ஒரு திருத்தம். நான் வாழ்ந்த அது திலகாவோட தான், செத்தாலும் திலகா கூட தான். திரும்பவும் சொல்றேன், எனக்கு சொத்தெல்லாம் வேண்டாம். என் திலகா கூடவும் பசங்களோட நிம்மதியா வாழ்ந்தா அதுவே போதும். நான் வாழ விட்டாதானே? இவ்வளவு நாளா என் கூட வாழ்ந்தோம் என் கேரக்டரை ஜட்ஜ் பண்ணாம முட்டாளா இருந்திருக்கியே. நடக்காது, நீ நினைக்கிறது நடக்காது. நான் நினைக்கிறது தான் நடக்கும், நடக்க வெப்ப. சொல்லு காஞ்சனா. சொல்ற காஞ்சனா இப்ப கொல்ற காஞ்சனாவா மாறிட்டா. அதுவும் தங்கதுரையவே கொல்ற காஞ்சனாவா மாறிட்டா. என்ன உளர்ற?
நீ தங்கதுரை மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன்னு உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். அதான் அதான் கௌரிங்கிறது. கௌரினா கௌரிதான். உன்ன மாதிரி ஒருத்தி என் கூட இருந்திருந்தா இந்த உலகத்தையே உண்டிலன்னு பண்ணிருப்பேன். ஏன் கெட்ட நேரம் நீ எனக்கு ஜென்ம விரோதியா போயிட்ட. வளவளன்னு பேசாம சொல்ல வந்ததை சொல்லு. ஆமாமா, டைமும் ரொம்ப காஸ்ட்லி. அதுவும் எனக்கு இப்போ ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. சொல்ல வந்ததை சுருக்கமாவே சொல்லிடுறேன். என் தங்கதுரை மாமாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. கெட்டவ ஏன் கூட வாழாம திலகா மாதிரி நல்லவ கூட தான் ஜோடி சேர்ந்து வாழ்வாராம். ஆனா எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனால நீலாவதி போன இடத்துக்கே தங்கதுரை மாமாவை பேக் பண்ணிரலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதுல உன் கருத்து என்ன? இத பாரு, இந்த பேச்செல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. ஒழுங்கா தங்கதுரை பேச்ச கேட்டு ஊரை விட்டு ஓடி போயிடு. நாங்களும் போனா போது தொல்லைன்னு உன்னை கண்டுக்காம விட்டுடுறோம். அம்மா கௌரி, காஞ்சனா ஒன்னும் டம்மி பீஸ் இல்ல, கில்லி கில்லி பீஸ். இப்ப காஞ்சனா தாக்கல் சொல்ற லெவல்லையோ இல்ல தலைமறைவாகிற நிலைமையிலயோ இப்ப இல்ல. தங்கதுரைய போட்டு தள்ளுற நிலைமையில இருக்கேன். நீ நம்பலல? நான் தங்கதுரைய தூக்கிட்டு வந்து வச்சிருக்கிறத நீ நம்பலல? என் காதல் மேல சத்தியமா சொல்றேன், தங்கதுரை இப்போ என்னோட கத்தி முனையில நிக்கிறான். என் கழுத்துல அவன் கட்டின தாலி மேல சத்தியமா சொல்றேன், தங்கதுரை வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல இருக்கான். தங்கதுரை வாழணுமா இல்லையாங்கிறத இப்போ இந்த நிமிஷம் நீ தான் டிசைட் பண்ணணும். காஞ்சனா, என்ன சொல்ற? தங்கதுரை உயிரோட வாழணும்னா பாண்டியம்மாவோட சொத்து அதிகாரப்பூர்வமா என் பேருக்கு ரிஜிஸ்டர் ஆகணும். அடுத்ததா பிற்காலத்துல நாங்க யாரும் சொத்துல பங்கு கேட்க மாட்டோம், உரிமையும் கேட்க வரமாட்டோம்னு நீங்க எல்லாரும் கையெழுத்து போட்டு தரணும். இது ரெண்டும் நடந்தா தங்கதுரை உயிரோட உங்க கைக்கு கிடைப்பான். இல்ல அவன் போன கூட உங்க பார்வையில படாது. என்ன சொல்ற? ஏய், பைத்தியமா உனக்கு? இந்த மாதிரி மிரட்டி எவ்வளவு நாள் தான் வாழ போற? நாளை பின்ன உன்னை நான் கோர்ட்டுக்கு பண்ணிருந்தா நீ என்ன பண்ணுவ? ஏதாவது பண்ணுவேன், அது ஏன் கவலை? அத பத்தி உனக்கு என்ன இப்ப? கௌரி அம்மா, பாவம் அந்த பையன் திலகாவோட வாழணுமா, அவங்க 2 பிள்ளைங்களோட ரொம்ப சந்தோஷமா இருக்கணுமா. கண்ணெல்லாம் கனவு கண்டுட்டு இருக்கான். என்ன பண்ணலாம்? அவன் கனா காண்ற 2 கண்ணையும் ஒரேடியா மூடிரலாமா? சொல்லு கௌரி. என் சக்களத்து கூட சம்சாரத்தை கண்டினியூ பண்ண துடிக்கிறானே அந்த தங்கதுரைய செதில் செதிலா வெட்டி போட்டுடலாமா? காஞ்சனா, வேண்டாம். நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டே போற. விட்டுரு. அதத்தான் நானும் சொல்றேன். சொத்தை கொடுங்க, தங்கதுரைய விட்டுறேன். இங்க பார், பாண்டியம்மாவை நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு வா. நான் கவர்மெண்ட் ரிஜிஸ்டரை வர வைக்கிறேன். சொத்தை அதிகாரப்பூர்வமா என் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணுவோம். போகும்போது தங்கதுரைய நீங்க கூட்டிட்டு போயிட்டே இருங்க. என்ன சொல்ற? அதை நான் கொஞ்சம் யோசிக்கணும். அதுக்கெல்லாம் இப்ப டைமே கிடையாது. நான் சொன்னது நாளைக்கே நடக்கணும். இல்ல 16 நாள் கழிச்சு தங்கதுரைக்கு காரியம் தான் நடக்கும். கௌரி, சும்மா நான் சொல்லல. எல்லாரும் ஏமாத்திட்டு இருந்தப்ப நான் பொறுத்துட்டு போனேன். இப்ப என்னடானா தங்கதுரைய என்னை ஏமாத்திட்டு திலகா கூட போக பாக்குறான். அதனால நான் இப்ப எரிச்சலோட உச்சக்கட்டத்துல இருக்கேன். நிச்சயமா தங்கதுரைய கொன்னுடுவேன். தங்கதுரை என்னை விட்டு போறப்ப எனக்கு ஏதாவது லாபம் வேணாம்? அதுக்காக தான் சொத்தை கேக்குறேன். சொத்து எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தங்கதுரை எவ பின்னால போனா எனக்கு என்ன? இத பாரு, இந்த நிமிஷத்தோட நான் லைனை கட் பண்றேன். தங்கதுரையோட டெத் கண்டிஷன் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே காஞ்சனா, ஹலோ. ஏய் காஞ்சனா, காஞ்சனா அழிஞ்சு போறவல்ல, மொத்தமா அழிச்சிட்டு போறவ. அந்த தங்கதுரை போனா போகட்டுமா? விட்டுரு கௌரி. நீங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. தங்கதுரை தப்பானவனா இருந்தாலும் திலகாவுக்கு புருஷன், வீரபாண்டிக்கு அப்பன். ஆமா, அக்கா சொல்றது கரெக்ட் தான். அந்த 2 ஜீவனுக்காகவாவது தங்கதுரைய காஞ்சனா கிட்ட இருந்து காப்பாத்தி தான் ஆகணும். எனக்கு என்னமோ இது முழுக்க முழுக்க தங்கதுரை காஞ்சனா நடத்தின நாடகம் மாதிரி தெரியுதுமா. நம்ம நம்பி ஏமாற வேண்டாம். ரொம்ப சரியா சொன்னக்கா. காஞ்சனா, தங்கதுரை 2 பேருமே ரொம்ப மோசமான கேரக்டர்ஸ். இது பிளான் போட்டு பண்ற நாடகமா கூட இருக்கலாம். எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு.
பேசாம விட்டுடு கௌரி. அந்த ஆளு நல்லவனா மாறி இருந்தா கண்டிப்பா கடவுள் காப்பாத்துவாரு. இல்ல இல்ல சிஸ்டர், நீங்க சொல்றது தப்பு. எப்போ நீங்க சுமக்கிறது அவர் குழந்தைன்னு தெரிஞ்சிருச்சோ அப்பவே அவர் மனசு மாறி இருப்பாரு. ஆமா திலகா, தங்கதுரை நிச்சயம் மனசு மாறி இருப்பாரு. காஞ்சனா கொலை கஞ்சாத பாவி. கோவன்னு வந்தா புருஷன்னு பார்க்க மாட்டா, புள்ளன்னு பார்க்க மாட்டா. கவிதாக்கு வந்த பயம்தான் எனக்கும் வருது. காஞ்சனா தோத்து போன வெறியில இருப்பா. அவன் என் மகனை கொன்னாலும் கொன்னுருவா கௌரி. நீதான் அவன் அந்த ராட்சசி கிட்ட இருந்து காப்பாத்தணும். இங்க பார் பாண்டியம்மா, தங்கதோர ஆபத்துல இருக்கிறதா என் மனசுல ஒரு உதப்பு இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக உன் சொத்தை அந்த காஞ்சனா பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிடாத. என் மகன் தங்கதோர செஞ்ச தப்புக்கு தகுந்த தண்டனை எதுவோ அதை அவனே அனுபவிக்கிட்டோம். நல்லா இருக்கு பெரியப்பா நீங்க சொல்றது. தங்கதுரைக்கு தண்டனை கொடுக்க காஞ்சனா என்ன உயர் நீதிமன்றமா இல்ல உச்ச நீதிமன்றமா? அவளே ஒரு பெரிய குற்றவாளி. அவ என்ன தங்கதுரைக்கு தண்டனை கொடுக்கறது? ஒரு விஷயத்த நீங்க எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. காஞ்சனா பொய்யெல்லாம் சொல்லல, டிராமாலாம் போடல. அவ நிஜமாவே தங்கதுரைய கடத்தி வச்சிருக்கா. அதனால வேற வழியே இல்ல. தப்போ ரைட்டோ, இப்ப நாம தங்கதுரைய காஞ்சனா கிட்ட இருந்து காப்பாத்துற ஸ்டேஜ்ல இருக்கோம். காப்பாத்தியே ஆகணும். அக்கா, நீ என்ன திட்டினாலும் பரவாயில்ல. நான் என் மனசுல பட்டதை சொல்லிடுறேன். கெடுவான் கேடு நினைப்பாங்கிற மாதிரி காஞ்சனாவை நம்பின தங்கதுரை காஞ்சனாவாலேயே போய் சேரட்டுமே. மனோகரி, நீ அந்த மாதிரிலாம் பேசாத. இப்பதானே சொன்னோம் அந்த பாவி ஒருத்திக்கு புருஷன், ஒரு குழந்தைக்கு அப்பன்னு. வேண்டாம் அத்தை. என்னையோ இல்ல என் புள்ளையோ காரணமா வச்சு அந்த நச்சு பாம்பை காப்பாத்த வேண்டாம். அவர் இருந்தாலும் நாங்க நல்லா வாழ்வோம், இல்லனாலும் நாங்க நல்லா வாழ்வோம். முதல்ல இந்த மாதிரி எடுத்தும் கவுத்தோன்னு பேசாத திலகா. ஒரு பொண்ணுக்கு எப்பவுமே புருஷன் துணை ரொம்ப முக்கியம். இது அன்னக்குடி சொல்றதுதான் கரெக்ட். ஏன்னா அவ புருஷன் துணை வேணும்னு இந்த ஊருக்கு துணிச்சலா வந்தவ. நீ தங்கதுரை கூட வாழு, இல்ல வாழாம போ. ஆனா அவன் உயிரோட வாழணும். நான் முடிவு பண்ணிட்டேன். என் சொத்தை காஞ்சனா பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணதான் போறேன். அம்மா, அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. என் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை வச்சு அந்த காஞ்சனா எங்க இருக்கா, அவ சொல்றதெல்லாம் நிஜமா இல்ல பொய்யான்னு கண்டுபிடிச்சிடுறேன். மனோகரி, இந்த நேரத்துல நீ போலீஸா மட்டும் பேசாம என் பொண்ணாவும் பேசு. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த சொத்தை நான் எப்பவோ மறந்துட்டேன். கௌரிமா, காஞ்சனா சொன்ன மாதிரி அந்த சொத்தை ரெஜிஸ்டர் பண்ணிடலான்னு சொல்லு. என்ன கௌரி, நீ என்னம்மா யோசிக்கிற? இல்ல, மனோகரி சொன்ன மாதிரி ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி வேவு பார்த்து காஞ்சனாவை மடக்கலான்னு யோசிக்கிறேன். அந்த விஷயம் பறிச்ச வேண்டவே வேண்டாம். காஞ்சனா குணத்தை பத்தி நான் உனக்கு புதுசா சொல்லணுமா? உனக்கு அவளை பத்தி தெரியாதா? சொத்து போனா போகட்டும், பரவாயில்ல. இப்ப தங்கதுரைய காப்பாத்துறதுதான் முக்கியம். திலகா, நான் சொல்றேன், தங்கதுரை காஞ்சனாவை பத்தி தெரிஞ்சு நல்லவனா மாறி இருக்கான். அத அந்த காஞ்சனாவால தாங்கிக்க முடியல. அதான் கடத்தி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மிரட்டிட்டு இருக்கா. சொத்தை தந்து உன் புருஷனை நான் மீட்டுடுறேன். சத்தியமா அவன் நல்லவனா திருந்தி வருவான். நீயும் அவன் கூட சந்தோஷமா வாழலாம். உன் சந்தோஷத்தை விட அந்த சொத்தெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. அவன் நல்லவனா மாறி திருந்தி வந்தா அவன் கூட நீ பழைய மாதிரி மனைவியா வாழ்வல்ல. அந்த ஆள் திருந்தி வருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. வந்தா வாழ்வியா இல்லையா? வாழ்வேன் அத்தை. அப்புறம் என்ன கௌரி, இவ அவன் கூட வாழ்வா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த டாக்குமெண்ட் என்கிட்ட கூட முதல்ல நான் கையெழுத்து போடுறேன். அப்புறம் இந்த சொத்துல எந்த பங்கும் வேண்டான்னு நீங்க எல்லாரும் கையெழுத்து போடுங்க. என்ன பெரியத்தா அப்படி பாக்குறீங்க? இல்லம்மா, இந்த தெய்வத்தையா தெருவுல தள்ளணுமேன்னு மனசுக்குள்ள அழறேன். தங்கதோர கூட சேர்ந்து உன்னை அவமானப்படுத்தினேன். அனாத மாதிரி தெருவுல தள்ளினேன். இப்போ அதே சொத்தை தங்கதுரை காப்பாத்துறதுக்காக தாரவாக்குறிய. உன் நல்ல மனசு யாருக்கும் வராதுமா. ஆமா பாண்டிமா, எந்த சொத்துக்காக நாங்க உன்னை வீட்டை விட்டு துரத்தணுமோ அதே சொத்தை காரணமா வச்சு தங்கதுரை எங்களை வெளியே துரத்திட்டோம். தெருவில் வந்து விழுந்தோம். இப்பவும் நீதான் தாங்கி பிடிக்கிற.
எங்க தோலை செருப்பா தைச்சு போட்டாலும் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு பத்தாது பாண்டியம்மா. அக்கா தப்புக்கா, அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. போதும், பழசெல்லாம் நினைச்சதும் போதும், பழசெல்லாம் பேசினதும் போதும். இந்த நிமிஷத்துல இருந்து எல்லாமே மாறப்போகுது. நாம எல்லாருமே நல்லா இருக்க போறோம். கௌரி, அந்த டாக்குமெண்ட்டை கொடு. முதல்ல நான் கையெழுத்து போடுறேன். கொடு. அப்ப பெண் கொடுங்க.